வணக்கங்கண்ணா. வணக்கம். எந்த ஒரு கஸ்டமருக்காக வாங்கிக்கிறீங்க? இங்க சென்னிமலை. சென்னிமலை. இதுக்கு முன்னாடி அவங்க வந்த கஸ்டமர் தானுங்களா இல்ல புது கஸ்டமர்? இல்ல, போன வாரம் வந்து நம்ம கிட்ட பேசிட்டு போனாரு. இந்த வாரம் வந்திருக்காரு. வீட்டுல லேடிஸ் கறக்க வேறு மாடு வேணும்னு கேட்டாரு. அதனால இப்ப வாங்கியிருக்கோம். சீம்பால் மாடு தான். நல்ல மடி செட், பின்புறவையில இருந்து முன்புறம் முடியும் இருக்கும் மடி செட்டு. இதை வாங்கியிருக்கோம். குணம் எப்படி இருக்குண்ணா? குணம் சாதுவான குணம் தான். சாதுவா இருக்கு. லேடிஸ் கறக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் மாடு எடுத்திருக்கோம். இது சீம்பால் மாடு தான். பொட்டக்கண்ணு பெரிய கண்ணா நேற்று நைட் தான் பிறந்திருக்கு. பெரிய கண்ணா பிறந்திருக்கு. சரிங்கண்ணா. இப்ப சீம்பால் மாடு தான். ஆமா. பால் கறந்தாச்சுங்களா? இன்னும் கறக்கல. இன்னும் கறக்கல. சரி, ஓகேங்க. வீட்டு தேவைக்காக தான் வாங்கியிருக்காங்க. சரி சரி. இந்த மாட்டுக்கு வந்து என்ன எதிர்பார்ப்போட அவர் வந்தாருங்க. இந்த மாடு எப்படி வேணும்னு எதிர்பார்ப்போட கேட்டாரு. இல்ல, அவருக்கு எனக்கு பட்ஜெட் பத்தி பிரச்சனை இல்லைன்னா லேடிஸ் கறக்க வேறு இருக்கணும். 2-3 பக்கம் 2 மாடு வாங்கி ஏமாந்தாச்சு. எனக்கு நல்ல மாடா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. சரி, பட்ஜெட் பத்தி பிரச்சனை இல்லைங்க. மேல நம்ம கொஞ்சம் பெருங்கறவே எடுத்து கொடுத்துடலாம்னு எடுத்து கொடுத்தோம். ஆமா. பட்ஜெட் ரொம்ப பெரிய பட்ஜெட்டால இல்ல, அளவு பட்ஜெட் தான். அவரு ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்காரு. ஏற்கனவே செட் ஆகாத மாடு வாங்கி கொண்டு இடிச்சு முட்டி கையெல்லாம் உடஞ்சி படாத பட்டு. இந்த மாடு எப்படிங்க பக்குவத்துக்கு? இது ரொம்ப சாதுதான் பாக்குறீங்களா? ரொம்ப சாது. அவரு எதிர்பார்த்த டைப்லயே வாங்கி கொடுத்தாரு. ஆமா, ரொம்ப சாதுவான மாடு தான். கண்ணுக்குட்டி அங்க இருக்கனால கண்ணுக்குட்டி பாத்துக்கிட்டு நிக்குன்னு நினைக்கிறேன். சரி. மற்றபடி மாடு ரொம்ப சாதுவான மாடு. உங்ககிட்ட மாடு வாங்க வர்றவங்க மாடு எப்படி இருக்கணும் என்ன ஏதுங்கிற மாதிரி சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கீங்க. முன்னாலேயே போன்ல சொல்லிடுவாங்க. அடுத்து நம்ம சந்தையில வரனால பல பேர்த்த கேட்கறதுனால நம்ம யாருக்கு எப்படி செட் ஆகுது ஒரு தாட்டி விசிட் கேட்டு தான் வாங்கி கொடுத்துருவோம். கேட்டு தான் வாங்கி கொடுப்பீங்க. வாங்கி கொடுத்து எத்தனை மணி நேரம் கழிச்சு அனுப்பிச்சு விடுவீங்க அது சொல்லிடுங்க. குறைஞ்ச ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். 2-3 மணி நேரம் ஆகும். என்ன காரணங்க? மற்றவங்களுக்கு மாடு வாங்கணும், அப்புறம் மாடு செக் பண்ணணும், பால் கறக்கணும், பணம் வாங்கணும், வண்டி பிடிக்கணும், பல வேலை இருக்குல்ல. எப்படி இருந்தாலும் மாடு வாங்கி சந்தையிலே வச்சு செக் பண்ணி தான் அனுப்புவீங்க. ஆமா. சரி, ஓகே. சரிண்ணா.